ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த இரண்டாவது பகுதியிலே உங்களை சந்திப்பது சந்தோஷம். பரலோகத்தை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நாம் இன்னும் ஒரு மிக முக்கியமான காரியத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நரகத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நரகம் யாருக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டது என்று சொன்னால் வசனம் தெளிவாய் சொல்கிறது, பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அக்கினியிலே என்று வசனம் சொல்லுகிறது. இந்த நரகம் என்பது முழுக்க முழுக்க பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஒருவேளை இந்த வசனத்தை ஆரம்பித்து நான் இதை சொல்ல ஆரம்பித்த உடனே நீங்கள் புரிந்திருப்பீர்கள், போன இதில் பரலோகத்தை பற்றி பேசியிருக்கிறாரு, கண்டிப்பாக இதில் என்ன செய்ய போகிறாரு, நரகத்தை பற்றி தான் பேச போகிறார் என்று நினைத்திருப்பீர்கள். உண்மைதான். நாம் நரகத்தை குறித்தும் அதில் உள்ள சில காரியங்களை குறித்தும் தான் நான் இன்று பார்க்க போகிறோம். இந்த நரகத்தை குறித்து எவ்வளவுக்கு எவ்வளவு பரலோகத்தை குறித்து கள்ள உபதேசங்கள் அல்லது தவறான தரிசனங்கள் இன்னைக்கு உலகத்தில் போய் கொண்டிருக்கிறதோ அதுக்கு ஈக்குவலாக நரகத்தை குறித்தும் இன்னைக்கு அநேக உபதேசங்கள் போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நரகத்தை பற்றின தரிசனம், நரகத்துக்கு விசிட்டு, இதெல்லாம் நிறைய. நரகத்துக்கு நான் 1 மணி நேரம் கர்த்தரை அழைத்து சென்றார், அப்புறம் நரகத்துக்கு நான் போன போது அங்கே அதை பார்த்தேன் இதை பார்த்தேன். இந்த காரியங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு ஒன்றுதான் ஞாபகத்துக்கு வருகிறது. இவர்கள் நரகத்துக்கு உண்மையிலே போயிருக்க முடியுமா? நரகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் உடனடியாக உங்கள் மனசுல சில ஞாபகங்கள் வரும். நான் ஒரு புத்தகத்தை படித்தேன், அந்த புத்தகத்தில் அவங்க போனதாக சொல்லியிருக்கிறார்கள், நான் இந்த ஒரு பெரிய ஊழியக்காரர் இப்படி சொல்லியிருக்கிறார். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், யார் சொன்னாலும் சரி, கர்த்தர் வேதத்திலே சொல்லப்பட்டதுக்கு உட்பட்டதா இருந்தால் அது சரி. கர்த்தர் வேதத்திலே சொன்னதுக்கு வெளியே இருக்குமானால் ஊழியக்காரன் தான் தப்பே ஒழிய வேதாகமும் தவறு செய்யாது. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அந்த நரகத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த நரகம் உண்மையிலே எக்ஸிஸ்டிங் நரகம் இன்னைக்கு இருக்கிறதா? இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு நரகம் நிறைய பேர் சொல்றாங்க, அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல் இருக்கிறது, அதுல அநேகர் இருக்கிறார்கள். ஒரு தரிசனத்துல ஒருத்தர் கண்டதாக நான் ஒரு தரிசன புத்தகத்தை படித்தேன். அதுல பார்த்தபோது அவர் சொல்லுகிறார், நான் நரகத்திலே யூதாஸ் காரியத்தை பார்த்தேன். அதிலே அவர் தெளிவாக எழுதுகிறார், யாராவது கேள்வி கேட்டுருவாங்கன்னு சொல்லி அவர் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக எழுதுகிறார். நான் எப்படி அதை கண்டுபிடித்தீர்கள் என்று சொல்லி யாராவது கேட்கக்கூடாது என்பதற்காக நான் நரகத்திற்கு போனேன். அங்கே ஒரு ரூம் இருந்தது. ரூமின் வாசலே யூதாஸ் காரியத் என்று போடப்பட்டிருந்தது. நான் உள்ளே எட்டி பார்த்தேன். அப்பொழுது யூதாஸ் உள்ளுக்குள்ளே அழுது கொண்டிருந்தார். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி. இதெல்லாம் கற்பனையா இல்லை உட்கார்ந்து யோசிப்பாங்களா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. நரகமும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல்னு இருக்கு. கடல்ல எப்படி ரூம் கட்டியிருப்பாங்க? ரூம்ல, அதுவும் யூதாஸ் காரியத்தோட ரூமுக்கு எதுக்கு வாசல்ல போர்டு? யாருக்கு என்ன கொரியர் சர்வீஸ்காரன் வந்து யூதாஸுக்கு லெட்டர் கொடுக்க போறான்? எதுக்கு அவன் வாசல்ல போர்டு வச்சிருக்காங்க? ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. இன்னைக்கு அநேகர் இது போன்ற அநேக காரியங்கள். இன்னொரு சீடியை பார்த்தேன். சில பெண்கள் எல்லாரும், சில வாலிப பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறார்கள், நரகத்துக்கு அவர்கள் தரிசனத்தில் ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார். கொண்டு போன போது நரகத்திலே பார்த்தால் ஒருத்தரை மூக்கிலே பாம்பு கொத்தி கொண்டிருக்கிறதாம். அப்பொழுது கூட இருந்த தூதன் சொன்னாராம், பாத்தியா, மூக்குத்தி போட்டவர்களுக்கு இப்படித்தான் பாம்பு இங்கே வந்தால் கொத்தும். இன்னொருத்தர் சொன்னாராம், இன்னொரு இடத்துக்கு போகும்போது ஒருத்தருடைய கழுத்தை பிடித்து பாம்பு இறுக்கி கொண்டிருக்கிறதாம். அப்பொழுது பார்த்தையா, யார் யாரெல்லாம் செயின் போட்டிருந்தார்களோ பூமியிலே அவர்களை இங்கே பாம்பு கழுத்தை நெருக்கும். நான் சொல்லுகிறேன், பாம்பு செயின் போட்டவர்களுக்கு கழுத்துகள் எல்லாம் பாம்பு நெருக்கும், கம்மல் போட்டவர்கள் காதுகளை எல்லாம் பாம்பு கொத்தும். சரி, இருக்கிறத வைத்துக் கொள்வோமே. இந்த நகையை கழட்டி விட்டு அந்த தங்கத்தை உருக்கி கட்டியாக மாற்றி பீரோக்குள்ளே வைத்திருந்தால் பாம்பு என்ன செய்யும் நரகத்துல? இன்னைக்கு நிறைய பேர் நகை போடுறது பாவம், ஆனா நகையை கழட்டி அந்த தங்கத்தை உருக்கி வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். நகை போடலாமா போட வேண்டாமா அந்த கான்செப்டுக்கு நான் வரவே இல்லை. நான் அந்த உபதேசத்துக்குள்ளே கடந்து போகவில்லை. அது உங்களுக்கும் உங்கள் திருச்சபைக்கும் சார்ந்தது. நான் சொல்லுகிறேன், நரகத்திற்கு போகிற அந்த கான்செப்ட், நரகத்துக்கு நகை போட்டவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க தான், நரக போடாதவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இது இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. 19ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷமாகத்தில் இருக்கட்டும், 22ஆம் அதிகாரம் 15வது வசனம் இருக்கட்டும், நரகத்துக்கு போகிறவங்க லிஸ்ட்டில் நகை போட்டவங்க நாங்கள் இல்லவே இல்லை. எந்த இடத்துலையும் யார் யாரெல்லாம் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் தள்ளப்பட்டார்கள் இல்லை, நகை போட்டவர்கள் நாங்கள் இல்லை. ஆனபடினால நான் அந்த கான்செப்டுக்கு வரல. ஆனால் நான் சொல்லுகிறது, இந்த நரகம் இப்பொழுது எக்ஸிஸ்டிங்கா? நரகம் இப்பொழுது இருக்கிறதா? நரகத்துக்கு இப்பொழுது ஜனங்கள் போகிறார்களா என்பதைத்தான் நாம் வேதத்தின் அடையாளத்தோடு கூட வேத வசனத்தின் ஆதாரத்தோடு நாம் பார்க்க போகிறோம். வேத வசனத்தில் 4 விதமான பதங்கள் கையாளப்பட்டிருக்கிறது. என்னுடைய கான்செப்ட், நரகம் எக்ஸிஸ்டிங்கா? நரகம் இப்பொழுது இருக்கிறதா? அதைத்தான் நாம் இன்னைக்கு வேத வசனத்தின் அடையாளத்தோடு கூட பார்த்துவிட்டு நாம் கடைசியாக ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம்.
வேதாகமத்திலே 4 காரியங்கள். ஒன்று அந்தகாரம், இரண்டாவது பாதாள குழி, மூன்றாவது பாதாளம், நான்காவது நரகம். 4 பதங்கள் வேதத்தில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஒன்று அந்தகாரம், ஆங்கிலத்தில் நீங்கள் அதை டார்க்னஸ் என்று சொல்லலாம், கிரீக் பதத்தில் அதை டார்டரஸ் என்று சொல்வார்கள். அதே மாதிரி இரண்டாவது பாதாள குழி, இதை பாட்டம்லெஸ் பிட் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது கிரேக்க பதத்தில், ஒரிஜினல் பதத்தில், மூல பாஷையிலே அபிசஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஹேட்ஸ், அதாவது இது பாதாளம். நான் முன்பாக சொன்னது பாதாள குழி, இப்பொழுது பாதாளம், அதுக்கு ஹேட்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது கெஹென்னா, நரகம், ஹெல். இந்த 4 காரியங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4 காரியங்களும் 4 இடங்களிலே மிக முக்கியமாக ஆண்டவர் யூஸ் பண்ணி இருக்கிறார். அதை பவுலும் தன்னுடைய நிருபங்களிலே யூஸ் பண்ணி இருக்கிறார், பேதுருவும் யூஸ் பண்ணி இருக்கிறார், யோவானும் யூஸ் பண்ணி இருக்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில். இதெல்லாம் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த 4 பதங்கள் எங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது? நான் உங்களுக்கு வரிசையாக சொல்லுகிறேன், அப்பொழுது உங்களுக்கு இந்த 4 பதங்களும் வெகு எளிதாக புரியும். முதலாவது டாட்ரூஸ், அந்தகாரம். இதை குறித்து 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. கவனிங்கள், இந்த அந்தகார சங்கிலிலே கட்டப்பட்டிருக்கிற தூதர்கள் யார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே லூசிஃபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூசிஃபர் ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலேயும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாதபடிக்கு வானத்துக்கு ஏறுவேன், ஆராதனை கூட்டத்துக்கு தலைவனாவேன் என்று அவன் செய்த போது, அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கப்பட்ட போது கர்த்தர் அவனை என்ன செய்கிறாராம்? சபித்து கீழே தள்ளினார். தள்ளப்பட்ட அவன் மத்திய ஆகாயம் என்கிறதான இடத்திற்கு வருகிறான். அப்படி வரும்பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னோடு கூட ஒரு கூட்ட தூதர்களை, நட்சத்திரங்களை இழுத்து கொண்டு வந்தான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி வந்த அந்த தூதர்களில் ஒரு பகுதியை மாத்திரம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்களாம்? 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லுகிறது, அவர் அந்தகாரத்திலே கட்டி வைத்திருக்கிறார். டார்க்னஸ், அந்தகாரத்திலே, டாட்ரூஸ் என்று சொல்லுகிற இடத்துல கட்டி வைத்திருக்கிறாராம். எதற்காக கட்டி வைத்திருக்கிறார்? இந்த தூதர்களிலேயே ஒரு கமெண்ட்ரி விதமாய் சொல்லுகிறது, ஒரு ஊழியக்காரர் விதமாய் எழுதியிருக்கிறார், அந்த தூதர்கள், அந்த தள்ளப்பட்ட தூதர்கள் இருக்கிறதுலேயே மிகவும் மூர்க்கமானவர்கள், அவர்கள் பூமிக்கு வரக்கூடாது என்று சொல்லி தேவன் அவர்களை கட்டி வைத்திருக்கிறதாக. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவரை நியாய தீர்ப்புக்கு என்று கட்டி வைத்திருக்கிறார். இவர்கள் இருக்கிற இந்த இடத்துக்கு பேர் தான் அந்தகாரம், அந்தகார சங்கிலி. இதுக்கு ஒத்த வசனம் இன்னொரு இடத்திலும் இருக்கிறது, வாசிக்க கேட்போம். யூதாவின் புஸ்தகம் 6வது வசனம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது தேவன் அந்தகாரத்திலே அவர்களை அடைத்து வைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. கவனிங்கள், இப்பொழுது அந்த தூதர்கள் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இடத்துக்கு பேர் டாட்ரூஸ், இந்த இடத்தம் அந்தகாரம். இந்த இடத்திற்கு வேற எந்த மனுஷனும் போக முடியாது, வேறு யாரும் போக முடியாது. இது கர்த்தர் அவர்களை வெளியே வளர்விடாமல் கட்டி வைத்திருக்கிறதான இடம். இது முதலாவது இடம், அந்தகாரம். இரண்டாவது அபிசஸ், அதாவது பாதாள குழி என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாட்டம்லெஸ் பிட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வேதாகமத்திலே 3 இடத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒன்று வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, அது இப்போது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அதுக்கு யூஸ் பண்ணிருக்கிற வார்த்தை கிரேக்க வார்த்தை தான் அபிசஸ். இந்த வார்த்தை பிசாசுக்காக உண்டாக்கப்பட்டதான இடம். ஆனால் இங்கிருந்து பிசாசுகள் ஏறவும் முடியும், இறங்கவும் முடியும், வர முடியும், போக முடியும். நாம் இதுக்கு முன்பதாக பார்த்த இடம் சங்கிலிகளிலே கட்டி வைத்திருக்கிறார், வெளியே வர முடியாது. இது 2வது இடம் அபிசஸ், பாதாள குழி. இங்கிருந்து பிசாசு ஏற முடியும், இறங்கி வர முடியும். அந்த பிசாசை குறித்து, அந்த இடத்துல அந்தி கிறிஸ்துவை குறித்து, அந்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்போது இல்லை. இதே காரியத்தை நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தங்களை பாதாளத்திலே போக கட்டளை இடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. இந்த பாதாளத்துக்கு தான் அவைகள் வெளியே வந்து விட்டது, வெளியே வந்து உலாவிக் கொண்டிருக்கிறது. உலாவுகிற அவைகளை மீண்டும் ஆண்டவர் பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளுகிறது. இந்த பாதாளத்துக்கு பிசாசுகள் போக வேண்டாம் என்று சொல்லி கேட்கிறது. அது போக முடியும், திரும்பி அங்கே இருக்க முடியும், குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு திருப்பி வெளியே வர முடியும். இது பிசாசுகள் போய் வரக்கூடியதான இடம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் அது அங்கதான் இருக்கணும். கர்த்தர் அதை நியமித்து வைத்திருப்பார். உதாரணமாக அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது கிமு 168 ஆன்டியாகஸ் போர் எபிஃபனஸ், தானியேல் புஸ்தகம் 21ஆம் வசனத்திலும் 31வது வசனத்திலும் இவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்டியாகஸ் போர் எபிஃபனஸ் ஆவிதான் அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நாம் முதலாவது வால்யூம்லேயே நாம் பார்த்திருக்கிறோம்.
இவனுடைய ஆவிதான் மீண்டும் வரப்போகிறது. எப்படி எலியாவினுடைய ஆவி மீண்டுமாக யோவான் ஸ்நானங்கள் மூலமாக கிரியை செய்ததோ அதே மாதிரி இந்த ஆன்டியோகஸ் எபிஃபனஸுடைய ஆவி மீண்டுமாக பூமியில வந்து கிரியை செய்ய போகிறது. அது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அங்க இருக்கும், கர்த்தர் சொல்லுகிற காலம் வரைக்கும் இருக்கும். இப்பொழுது அந்த பாதாளத்துக்கு அந்த பிசாசுகளை அனுப்பினால் அவைகள் குறிப்பிட்ட காலம் கர்த்தர் சொல்ற வரைக்கும் அங்கதான் இருக்கணும். எனவே அது அங்கே போகாதபடிக்கு அது என்ன செய்கிறது, அங்கே போகாதபடிக்கு அவரிடத்துல வேண்டிக் கொண்டன. அதுதான் இரண்டாவது இடம். இதை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரத்திலும் இதே வார்த்தை அபிசிஸ் என்கிறதான வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது உள்ளதும் தூதர்களுக்குரியது, தள்ளப்பட்ட தூதர்களுக்குரியது, அவர்கள் வெளியே வர முடியாது. இரண்டாவது இருக்கிற இடம் அதே தள்ளப்பட்ட தூதர்களுக்குரியது தான், அவர்கள் இங்கிருந்து வெளியே வர முடியும், போக முடியும். மூன்றாவது ஒரு இடம் இருக்கிறது, இதுதான் மிக முக்கியமான இடம், நாம் கவனிக்க வேண்டியதான ஒரு இடம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வசனங்கள். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளிலாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதர்களால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளம்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். கவனிங்கள், இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசித்தோம். இந்த இடத்துல ஆபிரகாமின் மடியிலே லாசரு கொண்டு போய் விடப்படுகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. அந்த சம்பவத்தில் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். என்னவென்று சொன்னால், அந்த இடம் என்ன இடம்? பரலோகமா? 11ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு நிருபம் கடைசி 2 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். யார் என்று சொல்லி பார்த்தால், ஆபேல் முதல் கொண்டு அந்த 32வது வசனத்திலே, பின்னும் நான் யாரை குறித்து சொல்லுவேன், கிதியோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்து விவரமாய் சொல்ல வேண்டுமானால் இன்னும் காலம் போதாது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு போகவில்லையாம். இவர்கள் எங்கே போனார்கள்? இவர்கள் என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? 9-10 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தர் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரம் உள்ள நகரங்களுக்கு காத்திருந்தார்கள். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, இவர்கள் அங்கே போகவில்லை. இவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம் கிடைக்கவில்லை. எங்கே போனார்கள்? வேதம் சொல்லுகிறது, பாதாளத்திற்கு. அந்த ஐஸ்வர்யவான் இருந்த பாதாளம், அந்த இடத்திற்கு பேர் தாழ்ந்த பாதாளம் என்று பெயர். சங்கீதத்தின் புத்தகத்துல 86ஆம் சங்கீதம் 13வது வசனத்திலேயும், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரிது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். நல்ல கவனிங்க, இந்த வசனத்தை பார்க்கும்போது என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். இந்த ஐஸ்வர்யவான் இருந்த இடத்துக்கு பேர் தான் தாழ்ந்த பாதாளம். இந்த பாதாளத்துல 2 பகுதி இருக்கிறது. மேல் பகுதி ஒன்று இருக்கிறது, அதுக்கு பேர் மேல் பாதாளம் என்று பெயர். தாழ்ந்த பாதாளம் ஒன்று இருக்கிறது. அந்த தாழ்ந்த பாதாளத்துல தான் பழைய ஏற்பாட்டு துன்மார்க்கர்கள், அதாவது இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில அறையப்படுகிற வரைக்கும், ரத்தம் சிந்தி உயிரோடு கூட எழும்புற வரைக்கும் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் மேல் பாதாளம் என்கிற இடத்திற்கு போனார்கள். இந்த ஐஸ்வர்யவான் துன்மார்க்கர்கள் அத்தனை பேரும் எங்கே போனார்கள்? தாழ்ந்த பாதாளத்திற்கு போனார்கள். நீங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரையும் பாருங்களேன். யோபுவாக இருக்கட்டும், யோபுவின் புத்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் தெளிவாக சொல்லுகிறார், 14-13 பாதாளத்துக்கு தான் அவர் போகிறாராம். பாதாளத்துக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு சொல்லுகிறார், ஆதியாகமத்தின் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 37-35 இருக்கட்டும், 42-38 இருக்கட்டும், வசனம் சொல்லுகிறது, என் ஆத்மாவை நரைமயிரோடு கூட துக்கத்திலே பாதாளத்திலே இறங்க பண்ணுகிறீர்கள், துக்கத்தோடு கூட பாதாளத்திலே இறங்க பண்ணுகிறீர்கள். இவர்கள் எல்லாரும் பாதாளத்தை குறித்து தான் பேசினார்கள். எந்த பாதாளத்துக்கு போனார்கள்? மேல் பாதாளம் என்கிறதான இடத்திற்கு போனார்கள். அந்த மேல் பாதாளத்திற்கும் இந்த தாழ்ந்த பாதாளத்திற்கும் இடையிலே ஒரு கேப் இருக்கிறது, வர முடியாத அளவிற்கு. ஆனால் ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க முடியும், ஒருத்தரோடு ஒருத்தர் பேச முடியும். அந்த இடத்துல ஐஸ்வர்யவான் இருந்து அங்கே லாசருவை பார்க்கிறார், ஆபிரகாமை பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஒருவேளை இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்,
பரலோகத்தில் ஒருத்தர் பார்க்க முடியாது என்று நீங்கள் ஒரு ஒளிப்பேழையில சொல்லி இருக்கிறீர்களே, இங்கே மாத்திரம் எப்படி ஆபிரகாமை பார்க்க முடியுது, லாசருவை பார்க்க முடிகிறது? கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு பிறகுதான் குமாரனின் சாயலுக்கு நாம் ஒப்பாக மாற்றப்பட்டு எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறோமே ஒழிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக அவர்கள் சாயல் மாற்றப்படவில்லை. ஏன்னா இயேசுவோட சாயலே வரல, வந்தாதான் அந்த சாயலுக்கு மாற்ற முடியும். அதனால பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படியே தான் இருந்தார்கள். ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார். அப்படியானால் இந்த இடத்துக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் கேப் இருக்குது. இந்த கேப்புக்கு நடுவில் அங்கிருந்து இங்கே வர முடியாது, இங்கிருந்து அங்கேயும் போக முடியாது. அவன் கேட்கிறான், ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க சொல்லுங்க. அவர் சொல்றாரு, எனக்கு கொடுப்பதற்கு மனது இருந்தாலும் கூட, அப்படியே தரணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் என்னால் அங்க வர முடியாது. பட் தேர் இஸ் a gap. அதுதான் தாழ்ந்த பாதாளம், இது மேல் பாதாளம். இதுதான் வேதத்தில் ஹேட்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பதம் கையாளப்பட்டிருக்கிறது. இதற்கு நாம் தாழ்ந்த பாதாளம் அல்லது மேல் பாதாளம் என்று சொல்லலாம். கவனிங்கள், இன்னைக்கு செத்து போகிற துன்மார்கள் அத்தனை பேருமே எங்கே போகிறார்கள் என்றால் இந்த பாதாளம் என்கிற இடத்துக்கு, தாழ்ந்த பாதாளத்துக்கு தான் போகிறார்கள். அந்த தூதர்கள் கட்டி வைத்திருக்கிற அந்த இடம் அந்தகாரம் அல்ல. அதே மாதிரி தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான பாதாள குழி அங்கேயும் அல்ல. இன்னைக்கு மரித்து போகிற அத்தனை துன்மார்கள் போகிற இடம் எது என்று சொன்னால் இந்த தாழ்ந்த பாதாளம் என்று சொல்லக்கூடிய ஹேட்ஸ், அந்த இடத்திற்கு தான் போகிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் செத்த உடனே நரகம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இவர்கள் எல்லோரும் அந்த பாதாளத்திற்கு, தாழ்ந்த பாதாளத்திற்கு போனார்கள். இன்னைக்கு போய் பார்க்கறாங்க. நான் மைக்கேல் ஜாக்சன் அங்க பார்த்தேன், யூதாஸ் காரியத்தை பார்த்தேன், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன். இவர்கள் எல்லாரும் ஒருவேளை பார்த்திருந்தாலும் கூட நரகத்தில் போய் பார்த்திருக்க முடியாது. சமீபத்தில் ஒரு நிறுவனத்தார் இவ்விதமாய் வெளியிட்டார்கள். அவர்கள் ரஷ்யாவிலே ஏதோ ஒரு ஃபேக்டரிக்காக மிகவும் ஆழமாக கிணறு தோண்டி கொண்டிருக்கும் போது, ஆழ்குழாய் அந்த ஜெட் போட்டு கொண்டிருக்கும் பொழுது மிகவும் ஆழத்திற்கு போகும்போது ஒரு சத்தம் கேட்டதாம். சத்தத்துல நரகத்துல எல்லோரும் ஐயோ அம்மா என்று கத்துகிறதான சத்தம் கேட்டதாம். அந்த சத்தத்தை அவர்கள் ரெக்கார்ட் பண்ணினார்களாம். ரெக்கார்ட் பண்ணி அந்த சத்தத்தை கொண்டு வந்து அவர்கள் வெளியிட்டார்களாம். இது நடந்தது ஏறக்குறைய நான் சொல்லுகிறது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டார்களாம். வெளியிட்டு அந்த சத்தத்தை கேட்கும் போது கேட்கவே முடியவில்லை, அவ்வளவு கொடுமையாக இருக்கிறது என்று சொல்லி, அப்பொழுது நான் சொல்லுகிறது ஒரு 15 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அப்பொழுது எல்லா சபைகளிலும் இது போட்டு காட்டப்பட்டது. அன்னைக்கு மீடியா வளர்ச்சி இல்லாத ஒரு காலம், அறிவியல் வளர்ச்சி இல்லாத அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிறது போல அறிவியல் வளர்ச்சி, நமக்கு இன்னைக்கு இருக்கிற இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ், உடனுக்குடன் ஆராய்ந்து பார்க்கக்கூடியதான எந்த விதமான நமக்கு வசதி வாய்ப்புகளும் இல்லாத காலம். அன்னைக்கு அது நம்பப்பட்டது, அநேக திருச்சபைகளில் போடப்பட்டது, இன்னைக்கும் அது கையாளப்படுகிறது. அநேகர் அதை வைத்து ஊழியமே பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கவனிங்கள், நரகம் இப்பொழுது இருக்கிறதா? அப்படியானால் ஜனங்கள் நரகத்திற்கு போய்விட்டார்களா? நரகத்திற்கு எப்போது போவார்கள்? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் 14வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். நல்ல கவனிங்க, இங்கேதான் நரகத்திற்கு முதலாக வெளிப்படுத்தல் 19:20 முதலாக அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் உள்ளே பிரவேசிக்கிறார்கள். நரகத்துக்கு அப்படியே உள்ளே இறங்குகிறார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நரகத்துக்கு யாரும் போனதாக வசனம் சொல்லவே இல்லை. நியாய தீர்ப்புக்கு பிறகு 20ஆம் அதிகாரம் 10வது வசனம் 14வது வசனத்துக்கு பிறகுதான், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகுதான் சாத்தானே நரகத்துக்கு போகிறான். அதற்கு பிறகுதான் அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம் எல்லாம் திறக்கப்படுகிறது. அநேக புஸ்தகங்கள் திறக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் கிரியைக்கத்தக்கதாக அவர்கள் நியாய தீர்ப்பு அடைகிறார்கள். நியாய தீர்ப்பு அடையப்பட்ட பிறகு அந்த அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலில் தள்ளப்படுகிறார்கள். அது வரைக்கும் அத்தனை துன்மார்க்கர்களும் பாதாளம் என்கிற இடத்திலே தான் பாதுகாக்கப்பட்டார்கள். நீங்க டோட்டல் பைபிள் எடுத்து பாருங்க, எல்லா இடத்திலேயும் பாதாளத்துக்கு தான் போனார்கள், பாதாளத்தில் தான் வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறதே ஒழிய எந்த இடத்திலும் அவர்கள் நரகத்துக்கு போனார்கள் என்று சொல்லப்படவில்லை. இயேசு சொல்லுவார், நீ 2 கை உடையவனாய் நீ நரகத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் 1 கை உடையவனாய் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பது நலம் என்று சொல்வார். அதாவது நியாய தீர்ப்பின் நாளிலே நீ நரகத்துக்கு போவதுன்னு தான் சொல்வாரே ஒழிய அவர் அந்த இடத்திலே மரித்தவுடன் அவர் நரகத்துக்கு போவதாக சொல்லப்படவில்லை. இன்னைக்கும் மரிக்கிற யாரும் நரகத்துக்கு போகவில்லை. இந்த நரகம் என்கிற பதத்திற்கு கிரேக்க பதம் வேதாகமத்தில் என்ன யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா கெஹனா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுதான் நரகம், இதுதான் அந்த அக்கினி கந்தக கடல், இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இது எப்ப போது? வெள்ளை சிங்காசனத்திற்கு பிறகு.
அதற்கு பிறகுதான் அவர்கள் அங்கே போகிறார்கள். அதுவரைக்கும் அத்தனை பேரும் பாதாளத்தில் தான் அடைக்கப்படுகிறார்கள். இந்த பாதாளம் என்பது என்ன? இது ஒரு நரகத்துக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற வரைக்கும் கர்த்தர் டெம்பரவரியாக வைத்திருக்கிறதான ஒரு இடம். சங்கீதத்தின் புஸ்தகமாக இருக்கட்டும், எபேசியர் 4:7-8 இருக்கட்டும், இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறேன், கவனிங்கள். இந்த மேல் பாதாளம் தாழ்ந்த பாதாளம் என்று சொன்னோம் அல்லவா? இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேல் பாதாளத்தில் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு பிறகு வசனம் சொல்லுகிறது, அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார், உன்னதத்திற்கு ஏறி போனார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:7-8 வசனத்திலையும், சங்கீதங்களின் புஸ்தகம் 68:18 வசனத்திலையும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இயேசு அன்னைக்கு மரிக்கிற அன்னைக்கு, அதனால்தான் அந்த கல்லன் கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைவு கூறும். அப்ப இயேசு சொல்றாரு, இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அந்த இடத்துக்கு பேர் பாரடைஸ். எந்த பாரடைஸ்? இதுதான். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு அந்த மேல் பாதாளத்துக்கு இருக்கிற இடம் பேர் தான் பாரடைஸ். அங்க இருந்தவர்களை எடுத்துக்கொண்டு பாரடைஸ் என்கிற இடத்திற்கு கர்த்தர் போய்விட்டார். என் பிதாவுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னார். அந்த அநேக வாசஸ்தலங்களிலே பரலோகம் உண்டு. பரலோகத்திலையும் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:1 வாசிக்கும் போது, பரலோகங்களே, வானங்களே, ஆதியிலே கர்த்தர் வானத்தையும் அல்ல வானங்களையும், ஆங்கில வேதாகமத்தில் ஹெவன்ஸ் என்று தான் இருக்கிறது, வானங்களையும் உண்டாக்கினார். பரலோகங்களே அவரை துதியுங்கள். பிதாவுக்கு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. பரலோகம் என்றால் வேறு லோகம், பரதேசி என்றால் வேறு ஊர்க்காரன், பரலோகம் என்றால் வேறு லோகம். அதாவது பிதா இருக்கிற ஒரு பரலோகம் இருக்கிறது, பரதேசி இருக்கிறது. வானத்துல மத்திய வானத்துல இந்த தள்ளப்பட்ட தூதர்கள் இருக்கிற இடம் இருக்கிறது. எத்தனையோ வானங்கள் இருக்கிறது. யூதருடைய நம்பிக்கையின்படி 7 வானங்கள். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நான் 3வது வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று சொல்லுகிறார். இப்படி அந்த இடத்துல ஒரு இடம் தான் பாரடைஸ். அந்த மேல் பாதாளத்தில் இருந்தவர்களை எடுத்துக்கொண்டுதான் அங்கே போனார். அந்த தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கிறார்களே, அந்த இடத்திலிருந்தும் பூமிக்கும் வந்து போக முடியாது. அந்த ஐஸ்வர்யவான் கதறுவதை கேளுங்கள். அவன் என்ன சொல்லுகிறான்? ஆபிரகாமை பார்த்து, எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவங்க யாரும் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, அதனால என்ன பண்ணுங்க, இந்த லாசரை கொஞ்சம் அனுப்பி விடுங்க, இல்ல அங்கிருந்து யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அனுப்பி விடுங்க, அனுப்பி விட்டு இந்த இடத்துக்கு வர வேணாம்னு சொல்லுங்க. அப்படின்னா ஆபிரகாம் சொல்றதை கவனிங்க, அவர்களுக்கு அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அதாவது நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன புஸ்தகம் உண்டுன்னு அர்த்தம். அதாவது நரகத்திலிருந்து ஒருத்தன் வந்து அங்க போய் சொல்ல முடியாது, பாதாளத்திலிருந்து ஒருத்தன் ஏறி போய் மேல சொல்ல முடியாது, இந்த இடத்துடைய அனுபவத்தை சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். அந்த அனுபவத்தை இங்கிருந்து ஒருத்தன் போய் சொல்லி அவங்க மனம் திரும்ப கூடாதுப்பா, அங்க இருக்கிறத கேட்டுதான் அவங்க மனம் திரும்பணும். அந்த இடத்துல அதான் அதுக்கு அர்த்தம். அந்த ஐஸ்வர்யவான் கேட்கறான் பாருங்களேன், ஆபிரகாமை பார்த்து, யாராவது ஒருத்தரை கொஞ்சம் அனுப்பி விடுங்க, 5 பேர் இருக்காங்க, அவங்க யாரும் இங்க வந்துடக்கூடாது. அதுக்கு அவர் சொல்றாரு, அங்க இருக்கிறவனுக்கு அவங்க செவி சாய்க்கட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருந்து போய் நாங்க சொல்ல மாட்டோம், இதை கேட்டு அவன் மனம் திரும்ப கூடாது, அங்க இருக்கிறதுக்கு மனம் திரும்பணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? ஊழியம் நரகத்துக்கு போயிட்டு வந்து அங்க பார்த்ததை வந்து சொல்றாங்க. அப்பதான் ஜனங்க நம்புவாங்களாம். கவனிங்க, ஆண்டவர் சிலுவையில அறைந்து ரத்தம் சிந்தினது எதுக்கு தெரியுமா? நம்ம நரகத்துக்கு போக கூடாதுங்கிறதுக்கு தான். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரனும் நரகத்துக்கு போறான். பாதி பேருக்கு மேல நரகத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, நான் 1 மணி நேரம் நரகத்துல இருந்தேன், வாட்ச் கட்டிட்டு போனார்னா தெரியல. என்ன கான்செப்ட் இது? எதுக்கு நரகத்துக்கு போன? நரகத்துல போய் என்ன பார்த்தாங்க? ஒரே வார்த்தை, நான் யூதாசை பார்த்தேன். ஏன்னா இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சாலும் அவங்க மட்டும்தான், அவன் போயிருவான்னு இவங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது. அப்ப யூதாஸுக்கு நியாய தீர்ப்பு முடிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு. அப்ப நீங்க மரிக்கிற அத்தனை பேருக்கு உடனடியாக நியாய தீர்ப்பு முடிந்து விட்டதா? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் அத்தனை பேரும் பாதாளத்துக்கு தான் போனார்கள். இன்னொன்னு சொல்லுகிறேன், பூமியிலிருந்து ஒருத்தன் நரகத்துக்கு போக முடியாது, பாவம் செய்து போகிறதோடு சரி. அதுவும் இப்ப இல்ல, நியாய தீர்ப்புக்கு பிறகு. அது வரைக்கும் பாதாளத்துக்கு தான் போக முடியும். பாதாளத்துக்கு போயிட்டு மேல வந்து சொல்லவும் முடியாது. வந்து அங்க அப்படி இருக்கு இப்படி இருக்கு, சரி போயிட்டு வந்து அப்படி என்னதான் சொன்னாங்க? பாம்பு கொத்துது, அதை கொத்துது, இதை கொத்துது. அதோடைய அமைப்பை பத்தி சொன்னாங்களா? இப்ப பரலோகத்தை பத்தி நம்ம பாக்குறோம், அழகா அமைப்பை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஏதாவது பார்த்தாங்களா? இருட்டா இருக்குது, அங்க வந்து 2 சந்து இருக்குது, 3 தெரு இருக்குது, ஒரு தெருல இருட்டு வீடு இருக்குது, பிசாசுக்கு ஒரு வீடு இருக்கு, அப்படி ஏதாவது இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேர் உங்களை ஏதாவது சொல்லி, இன்னைக்கு கடைசி காலத்துல வேதத்துல என்ன வாசிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் வந்து அடையாளத்தை தேடுவார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவார்கள். ஆனா உங்களுக்கு எனக்கு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? அவர்கள் கண்டு விசுவாசிக்கிறவர்கள், நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம். பரலோகமா இருக்கட்டும், நரகமா இருக்கட்டும், எதையுமே காணாம தாங்க விசுவாசிக்கணும். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து எங்க போயிருக்கிறாரு? பரலோகத்துக்கு. பரலோகம் எங்க இருக்கு? தெரியாது. பிதா எப்படி இருப்பாரு? தெரியாது. இயேசு எப்படி இருப்பாரு? தெரியாது. ஒருவேளை நீங்க நீல முடியோட தாடியோட இருப்பாருங்கன்னா அதை நாங்க ஒத்துக்க முடியாது, ஏன்னா வேதத்துல அப்படி இல்லை. சரி, எப்ப வருவாரு? தெரியாது. அப்புறம் என்ன நம்பிக்கை? அதுக்கு பேர் தாங்க விசுவாசம். கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். பரலோகம் ஒண்ணு இருக்கு, விசுவாசிக்கிறோம். நரகம் இருக்கு, விசுவாசிக்கிறோம். ஆனா அதுக்கு நாங்க போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்து சொல்றது, நான் அங்க போனேன், கர்த்தர் அங்க வச்சார், அப்படி வச்சேன், இதெல்லாம்
கூடுமான வரைக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் தங்களுடைய ஊழியத்தின் லாபத்திற்கு என்று பயன்படுத்தப்படுகிறது. விசுவாசிகள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, எப்படி இருந்தாலும் நீங்க நரகத்துக்கு போக கூடாது. அதுக்கு தான் இயேசு வந்தார். அந்த நரகமும் இப்ப இல்ல, எக்ஸிஸ்டிங் இல்ல. இப்ப நரகத்துக்கு எல்லாம் போக முடியாது. இப்பெல்லாம் போய் நரகத்தை பார்க்க முடியாது. அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். அது கடல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க உள்ள நடந்துலாம் போக முடியாது. நான் நரகத்துக்குள்ள நடந்து போனேன் போய், அது அக்கினி எரிகிற கடல். அப்படியே இவங்க போனாலும் ஒன்னு போட்ல போயிருக்கணும், இல்லை நீச்சல் அடிச்சிருக்கணும். ஏதாவது இருந்தாலும் அக்கினி கந்தகம் எரிகிற கடலுக்கு போக முடியும். ஏன்னா வசனம் அப்படித்தான் சொல்லுது. இன்னைக்கு கடைசி காலத்துல நீங்களும் வசனத்தை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கறதுக்கு நீங்க எல்லாம் ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க விசுவாசி. ஏன்னா அது இன்ஸ்டன்ட் வேர்ல்டு பாருங்களேன், எல்லாமே இன்ஸ்டன்ட். காஃபி இன்ஸ்டன்ட், சாப்பாடு இன்ஸ்டன்ட், எல்லாமே இன்ஸ்டன்ட். அதே மாதிரி உங்களுக்கு வெளிப்பாடு இன்ஸ்டன்டா கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க. உட்காந்து ஆராயத்துக்குலாம் நேரம் இல்லை. பெராயா பட்டணத்தார் மாதிரி, தெசலோனிக்கர் மாதிரி உட்காந்து வேதத்தை ஆராய்ந்து பார்க்க உங்களுக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு நேரம் இல்லைங்கிறத பயன்படுத்திக்கிட்டு நிறைய ஊழியக்காரங்க இன்ஸ்டன்ட் வெளிப்பாடு, இன்ஸ்டன்ட் தீர்க்க தரிசனம் இதை கொடுத்து உங்களை ஏமாத்துறாங்க. தயவு செய்து இந்த இன்ஸ்டன்ட் ஊழியக்காரங்க கொடுக்கிற இன்ஸ்டன்ட் தீர்க்க தரிசனம், இன்ஸ்டன்ட் வெளிப்பாடு, இன்ஸ்டன்ட் தரிசனங்களுக்கு செவி சாய்க்காதிருங்கள். யார் எதை சொன்னாலும் பாருங்க, பவுல் பேசி இருக்கிறாரு, பெராயா பட்டணத்தார் ஆராய்ந்து பார்த்தாங்களாம் சரியா இருக்குதான்னு. யார் எதை சொன்னாலும் கொஞ்சம் உட்காந்து வசனத்தோட இருக்குதான்னு ஆராய்ந்து பாருங்க. வசனத்துல பைபிள் இப்படி கொடுத்துருக்குதா? நீங்க என்னையும் நம்ப வேண்டாம், யாரையும் நம்ப வேண்டாம், ஒருத்தரை நம்ப வேண்டாம், பைபிளை நம்புங்க. இது 100% ட்ரூ, இது 100% ஃபேக்ட். இங்க அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேல் பாதாளத்தில் இருந்தவர்கள் தான் பாரடைஸுக்கு போயிருக்கிறார்கள். அப்ப அந்த தாழ்ந்த பாதாளத்தில் இருக்கிறவங்க இன்னும் அங்கதான் இருக்கிறாங்க. அதுதான் ஒரு நியாய தீர்ப்புக்கான இடம். எது வரைக்கும்? வெள்ளை சிங்காசனம் வர்ற வரைக்கும் அவங்க அங்கதான் இருப்பாங்க. இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க, 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்தில் நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நோவாவோட ஜலப்பிரளயம் வந்தது எப்போ? நோவாவுக்கு 600 வயசு ஆகும்போது. இயேசு கிறிஸ்து வந்தது எப்போ? அதுக்கப்புறம் 1500 வருஷம் கழிச்சு. அந்த 1500 வருஷமும் இந்த ஆவிகள் எங்க இருக்குதா? பாதாளத்துல அங்க இருக்குதான். கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் தாழ்ந்த பாதாளத்துல இருக்குது. ஏன் நரகத்துக்கு போல? அந்த 1500 வருஷத்துலயே அவங்களுக்கு நரகத்துக்கு அமைச்சிருக்கலாம் தானே? அது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் தானே. இப்ப மறிக்கிறவனா உடனே நரகத்துக்கு போறான்னு சொன்னா அப்ப அவங்களும் நரகத்துக்கு தானே போயிருக்கணும். அப்ப அந்த துன்மார்க்கன் ஏன் பாதாளத்துல இருந்தான் இருக்கு? அவனும் நேரம் நரகத்துக்கு போயிட வேண்டியதானே? நான் கேட்கறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மரித்தவர்கள் அத்தனை பேரும் நேரம் எங்கதான் போயிருக்கிறாங்க? பாதாளத்துக்கு போயிருக்கிறாங்க. யாரும் நேரம் நரகத்துக்கு போல. அப்ப நரகத்துக்கு ஆளே போகாட்டி இவங்க யாரை போய் பார்த்துட்டு வராங்க எல்லாரும் நரகத்துல? இவங்க போற இடம் ஒருவேளை இவர்கள் போனது பாதாளமாகவே இருக்கட்டுமே, இவர்கள் போனது பாதாளமே இருக்கட்டும். ஆனால் போகிற இடம் எது கூட தெரியாம எப்படி இவங்க போயிட்டு வந்திருப்பாங்க? போனது பாதாளமா நரகமானே தெரியாம இவங்க எப்படி எங்க போயிட்டு வந்திருப்பாங்க? வெளிப்படுத்துற விசேஷத்துல 22 அதிகாரம் இருக்குது. இந்த 22 அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. ஒரு அதிகாரத்துல ஒரு வசனத்துல கூட ஆவிக்குள் என்னை நரகத்துக்கு கொண்டு போனார்னு யோவான் சொல்லவே மாட்டார். நீங்க 13:1 வாசிச்சா அவர் கடற்கரை மணல்ல நிற்பார். 17:3 வாசிச்சா ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார்னு இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளான போது நான் பத்மு தீவில் இருந்தேன் இருக்கும். 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, கர்த்தருடைய நாளில நான் வானம் திறக்கப்பட்டதுன்னு இருக்கும். இவ்வளவு இடத்துக்கு போன யோவான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவங்கெல்லாம் நரகத்துக்கு போத போல ஒரு ட்ரிப் யோவானை கூட்டு போயிருக்கலாமா இல்லையா? கூட்டு போயிட்டு இதான் யோவான் நரகம், பரலோகத்தை காட்டின ஆண்டவர் பாதாளத்தை காட்டாம ஏன் விட்டாரு? பரலோகத்துல கூட்டிட்டு போய் அவ்வளோ இடத்த காட்டின ஆண்டவர் ஒரு ட்ரிப் பாதாளத்தை கூட்டு போய் காட்டிருக்கலாமே, காட்டவே இல்லை. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நாம் பாதாளத்துக்கு போகக்கூடாது, நாம் நரகத்துக்கு போகக்கூடாது. அதற்காகத்தான் கர்த்தர் இதுவரைக்கும் ஒருத்தரையும் அங்கே கூட்டிட்டு போல. துன்மார்க்கன் அங்கே போகிறான். அங்கே போகிறவர்களை போய் யாரும் சந்திக்கவும் முடியாது. லாசரு போய் தண்ணி கூட கொடுக்க முடியாது. ஆனா இவங்க இன்னைக்கு போயிட்டு வராங்க எல்லாரும். ரெண்டாவது, போயிட்டு வந்து இங்க சொல்ல முடியாது, அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஆபிரகாம் தெளிவா சொல்றாரு, இங்கிருந்து போய் ஒருத்தன் வெளியே சொல்ல வேண்டியதில்லை, அங்க இருக்கிறதுக்கு அவர்கள் செவி சாய்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த மாதிரி நூதனமான உபதேசங்களுக்கு தயவு செய்து செவி சாய்க்காதிருங்கள். நரகம் நாட் எட் எக்ஸிஸ்ட். அப்ப அந்த ரஷ்யால தோண்டினாங்களே, சவுண்ட் வந்துச்சு, அது என்னது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது பாதாளமாய் கூட இருக்கலாம். மேபி பாதாளமாய் கூட இருக்கலாம், அந்த சத்தமா கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய நம்பிக்கை, இது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை, என்ன தெரியுமா? ஒருவேளை அப்படி ஒரு இடம் இருக்குமானால் இந்நேரம் ரஷ்யாக்காரங்க அதை ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்தி ஒரு நாளைக்கு கோடி கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? நமக்கு பரலோகத்தை போகிறத விட நரகத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப இஷ்டம் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம ஆட்கள் அங்கே போய் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறானா இல்லையான்னு பார்த்துட்டு வந்துடுவாங்க ஒரு ட்ரிப். கண்டிப்பா இந்நேரம் அது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறி இருக்கும். இப்போ அந்த இடம் எங்கே இருக்கிறது? ஏன் அந்த இடத்துக்கு யாரும் போகல? ஏன் இப்போ யாரையும் அலோ பண்ண மாட்டேங்கிறாங்களா? நான் கேட்கறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
நரகத்தை பற்றி ஒருவேளை இருந்தாலும், பாதாளத்துக்கு போயிட்டு வந்த சவுண்ட் இருந்தாலும் அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நான் சொல்லுகிறேன், ஒருவேளை அதை சபைகளில் போட்டு கட்டி ஜனங்களுக்குள்ளே ஒரு பயம் வந்து, ஐயோ நரகம் இப்படி இருக்கு, பயந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் இயேசு விரும்பினது இல்லை. நம்ம பயந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்க, நேசிச்சு ஆண்டவர் ஏற்றுக்கிறோம். இன்னைக்கு பாதிய சபைகளில் பயமுறுத்தி தான் ஜனங்களை என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொள்ள வைக்கிறாங்க. பயந்து ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல, நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நேசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனபடினாலே வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 4 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று அந்தகாரம், டார்டரஸ். 2வது பாதாள குழி, அபிசிஸ். 3வது ஹேட்ஸ், அதுதான் மேல் பாதாளம், அதாவது தாழ்ந்த பாதாளம். 4வது கெஹனா, ஹெல். இந்த 4 தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல முதல் இடத்துல டார்டரஸ்ல, அந்தகாரத்துல அந்த ஆவிகள் எல்லாம் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசினுடைய தூதர்கள் கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2வது அபிசிஸ்ல பிசாசுகள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஒரு இடம். 3வது ஹேட்ஸ், இது வேதம் பயன்படுத்துகிறது. இங்கே தான் துன்மார்க்கர்கள், செத்து போன மரித்து போன துன்மார்க்கர்கள் அங்கேதான் இருக்கிறார்கள். 4வது கெஹனா, ஹெல், நாட் எட் ஓபன், நாட் எட் எக்ஸிஸ்ட். இப்போ இன்னும் ஓபன் ஆகல. நியாயத்தீர்ப்புக்கு பிறகு, வெள்ளை சிங்காசனத்துக்கு பிறகுதான் வசனம் சொல்லுகிறது. அதுல முதல்ல பிரவேசிக்கிற ஆள் யாருன்னா 19-20 வெளிப்பட்ட விசேஷன்படி அந்தி கிறிஸ்துவும் கள்ளதீர்க்கதரிசியும். அடுத்து யாரு போறாங்கன்னு சொன்னா பிசாசு, சாத்தான். அதுக்கு பிறகு யாரு போறாங்கன்னா நியாயத்தீர்ப்புல யாரெல்லாம் நியாயந்தீர்க்கப்பட்டு நரகத்துக்குன்னு அங்க ஆக்கினி தீர்ப்பு கொடுக்கப்படுகிற, நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் போகிறார்கள். ஆகவே தயவு செய்து விசுவாசிகள் கொஞ்சம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை வேத வசனத்துக்கு நேராக திருப்புங்கள். இது கடைசி காலம். வசனத்தை போதிக்க விடாமல், வசனத்தை பேசாமல் அனுபவங்களை பேசுகிற காலம், தரிசனங்களை வசனங்களாக போதிக்கிற காலம், சொந்த அனுபவங்களை வசனங்களாக போதிக்கிற காலம். கொஞ்சம் தெளிவடையுங்கள், கொஞ்சம் வேத வசனத்திலிருந்து தெளிவடையுங்கள். நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா எங்க ஊழியக்கார் அப்படி சொன்னாரு. திருப்பியும் சொல்லுகிறேன், ஊழியக்கார் சொன்னது முக்கியம் அல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது அதான் முக்கியம். வேதம் சொல்லுகிறபடி உங்கள் ஊழியர் சொன்னது ஒத்து போகிறது என்றால் உங்கள் ஊழியர் சொன்னது சரி. வேதாகம வசனத்துக்கு அது அகைன்ஸ்டாக இருக்கிறது என்றால் உங்கள் ஊழியர் சொன்னது தப்பு. அவ்வளவுதான். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஒளி பேழை, அதாவது பரலோகத்தை குறித்தும் நரகத்தை குறித்தும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு உங்களுக்கு ஒரு தெளிவு பெறுவதற்காகவே. திருப்பியும் சொல்லுறேன், யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, ஒரு தெளிவு பெறுவதற்காகவே. உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் பரலோகத்தை நியமித்திருக்கிறார். நீங்கள் நானும் அங்கே போக போகிறோம். அவருடைய வருகையிலே மறுபடியும் அங்கே போக போகிறோம். அதற்கு நாம் ஆயத்தமாகும். நாம் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக, கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒளிப்பேழைகள் எங்கெங்கெல்லாம் போகிறதோ, யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, இப்பொழுது யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இங்கே இருக்கிற அத்தனை பேருக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களுக்குள்ளே ஒரு தெளிவு வரட்டும். உங்களுடைய வேத வசனத்தை குறித்த ஒரு தெளிவு வரட்டும். உங்க வசனம் தான் எங்களை நடத்தும் ஆண்டவரே. உங்க வசனம் தான் எங்க பாதைக்கு தீபமாக இருக்கிறதான்ப்பா. உங்களுடைய வசனத்தை மீறின தரிசனங்கள் உலகத்தில் இல்லை. உங்களுடைய வசனத்தை மீறின தீர்க்க தரிசனங்கள் இல்லை. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வசனத்தின்படி தான் வந்தீர் என்று இருக்கிறது. ஆகவே நாங்களும் உடைய வசனத்தை விசுவாசித்து அதன்படி நடக்க, அப்படி வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.